வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ஸ்னேகா வந்து ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த சேனலில் சில வீடியோ போட்டிருக்காங்க, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் டங்குன்னு தட்டி விட்ருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். பிரகனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஒரு சேனல் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செகண்டாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேகா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-15 நாள் ஆகலைங்க. சப்ஸ்கிரைபர் 76K இருக்குதுங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஒரு 10-15 நாளில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அவங்களுக்கு ஏறிக்கிட்டே போகுது. நம்ம மூச்சு மூட்டி கத்துறோம், அவங்க நமக்கு ஏற மாட்டேங்குது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ என்ன கான்செப்டில் அவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைபர் ஏறுதுன்னே ஒன்றும் புரியல. ஸோ அந்த மாதிரி நிறையா வீடியோஸும் அதில் போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, சில வீடியோஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸில் சில கமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்கும் உள்ள கொஸ்டின் தான், எல்லாருமே கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான். ஸோ பிரகனுக்கு 20 வயசில் கல்யாணம் ஆகியிருக்கு, 21 வயசில் குழந்தை. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ என்ன நடக்குது தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே போட்டிருந்தோம். ஸோ என்ன அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். பிரக்யா வச்சு சில ட்ராமா பண்ணி நம்மளும் ஒரு மேரேஜை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி கிளப்பி அந்த கல்யாணத்தை முடிச்சாப்புல. ஸோ அவங்க குடும்பமும் 2 ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் அவங்க வந்து மேரேஜ் ஒன்று நடந்துருச்சு, சரிங்களா. ஸோ அதை வந்து அவர் யூஸ் பண்ணி தான் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆள் வேணுமே, பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஸோ அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டாப்புல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அந்த வகையில் தான் அவங்களுக்கு 20 வயசில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சேனலை வச்சு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க ரன்னிங்கில், சரிங்களா. ஸோ அதுக்கு இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகனுக்கு மேரேஜ் ஆகி 8 மந்த்ஸில் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்துருந்து. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நான் கேட்கலங்க, அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்கள ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கொஷினாக சொல்லிட்டாங்க ஆன்சராக. ஸோ என்ன அப்படின்ட்டு நமக்கு ஒன்றும் புரியல, என்னவா இருக்கும். என்ன இது அந்த மாதிரி டைலாக் எனக்கு தோணுச்சுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் பிரகனை வந்து வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தாங்க போல். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து இதில் வர்ற அமௌண்ட்டே எனக்கு வந்து போதும். ஸோ அவர் வந்து நல்லா தான் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் எல்லாமே நல்லா தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எதுவும் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து கிரிஞ்சாக இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பேபி பிறந்து 7 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பேபிக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க, எந்த மாதிரி பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் க்ரோத் பண்ணுறீங்க, அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு இருக்குமா, ஸோ சம்திங் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க கொஸ்டினாக, அதாவது அவங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. ஏன்டா டேய், உங்களுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பாட்ட போய் கேட்க மாட்டிங்களா? இல்லைன்னா பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, உங்கள் ரிலேஷன் யாராவது இருப்பாங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் போய் கேட்கலாமாடா, எதுக்குடா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள், இந்த மாதிரி சில கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ என்னடா நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட என்னடா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 10 to 15 days தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே 76K சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க.
ரொம்ப பெருமையா இருக்கு. ஹவுஸ் இஸ் பாசிபிள்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஸோ ஏற்கனவே பழைய சேனலில் அவங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால ஒரு வேளை வந்திருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிக்கலான்னு பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், சிறப்பாக பேசி விட்டுறலாம். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் தரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.